இதுதான் அந்த ட்ரெயின். இங்கேருந்து ட்ரெயினில் போகலாம். அதில் சரியான க்ரௌடு. நான் இன்னும் வந்து எனக்கு இன்னும் புக்கிங் கிடைக்கல. ஆனால் டிக்கெட் க்ளோஸ்ன்னு கொடுத்தாங்க. டிக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே நிறைய க்ரௌட் இருக்குது. நிறையா கொஞ்சம் முன்னாலே புக் பண்ணிட்டு அது எடுத்துருக்காங்க. அவர் தான் ட்ரெயினோட டிரைவராக இருக்கிறதுல. அப்படின்னா இங்கே புக் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த ரெட் கலராக தெரியுதுல்ல, அங்கே உட்காந்துட்டு இந்த போட்டில் தான் புக் பண்ணிவிட்டு போகணும். இப்போ போயிருப்பாங்க போல். ஈவினிங் 5 o'clock கூட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். வாங்க பீச் சைடு போய் பார்க்கலாம். இன்னும் போகையில் கொஞ்சம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ட்ரெயினோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ட்ரெயின் நம்ம பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு சிம்பிளாக. அதில் நிறைய குட்டீஸ்லாம் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 3 தான் இருக்குது. 3 ரேக் இருக்குது. ஓகே. அப்புறம் இன்னும் அதாவது இது வேலி அப்படின்னா என்னென்னா, மலங்காடுகள்லேருந்து வர்ற அந்த வாட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்வான பகுதியிலேருந்து வந்து அப்படியே கடலில் போய் கலக்கிற பிளேஸ் தான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே வேலி பீச்னு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் சில்ட்ரன்ஸு நிறையா பிளேஸில் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 5 years பிஃபோர் வந்தப்போ இந்த ஒரு போட்டு வருது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 yearsக்கு முன்னால் வந்தப்போ இந்த ஃப்ளோடில்லா அதில் வந்து நான் இதுக்கு ஒரு காஃபி ஃபாரு, அப்புறம் ஹோட்டலு, நிறையா வெரைட்டி ஃபுட்லாம் இங்கே கிடைக்கும். அதில் நான் வந்து இந்த அந்த ஒரு அரக்கை கலரில் இருக்கீங்களே அந்த பில்டிங்கில் வந்து நான் காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். போட் ஒன்று போச்சு, திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போவேன்னு வெயிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் ஃபேமிலி ஆகிட்டு வர்றவங்க அல்லது சைல்டோடு வர்றவங்க இல்லை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸ்லாம் கட்டி விட்டு எல்லோரும் அந்தந்த பிளேஸில் உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டோட்டல் வேலியோட பீச்சையே வியூவை பார்க்குறதுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், சூப்பராக செட் பண்ணியிருக்காங்களா. உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் வியூலாம் ஹையஸ்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நான் சொன்ன ஹோட்டல், ஃப்ளோடில்லா ஹோட்டல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவு ஐலாண்ட் மாதிரி தான். அந்த வாட்டர் வந்து இந்த மெயின் லேண்டையும் அதையும் கொஞ்சம் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போகணும் அப்படின்னா, இப்போ போச்சுல அந்த ட்ரெயின், அதை வந்து அந்த மேலே அந்த ரேக் தெரியுது, அந்த பாலம் மாதிரி அந்த ட்ரெயினில் போய்க்கிடலாம். இதுதான் இந்த ஹோட்டல் ஒரு இன்சைடு போய்க்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வாக்கிங் போகிறோம்ல, அவங்க வந்து கீழே இருந்தால் வாக்கிங் போய்க்கிடலாம். நம்மளை மாதிரி சில பேர் வாக்கிங் நடந்து போய், நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நடந்து போகிறேன். இன்னொன்று வந்து ட்ரெயின் டிக்கெட் நமக்கு கிடைக்கல இல்லையா, முன்கூட்டியே புக் பண்ணணும். அப்படி இல்லைனா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கணும். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அதோட என்ட்ரன்ஸை. நம்ம வாக் பண்ணி அந்த அடுத்த இதுக்கு ஐலாண்ட் போகிறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இந்த எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த பாலம். இடையில பாருங்கள், இந்த வாட்டர் தெரியுதுங்களா. ட்ரெயின் திரும்பி வருது. உங்களுக்கு நான் அந்த பாலத்து வழியை கோவிலை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெயின் வருது பாருங்கள் இந்த ட்ராக்கில். சூப்பராக இருக்கும். எல்லாம் ஸ்கூல் பாய்ஸு. சூப்பராக இருக்குது. யூடியூப் சேனலான
ഒരു 5 years മുമ്പ് ഇങ്ങോട്ട് വന്നിരുന്നത്. കുറച്ച് അത്രയ്ക്ക് കൂടുതലായിട്ട് ഇത് ആൾട്രേറ്റ് ചെയ്തിട്ടില്ല. ഇപ്പം നല്ല ഡെവലപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് നല്ല ഡെവലപ്പായി. മന്ത്രി കടകംപള്ളി സുരേന്ദ്രൻ ഓ ഇവിടെ നമ്മളെ ഇതിന്റെ ടൂറിസം മിനിസ്റ്റർ ആയിരുന്നു. അപ്പോഴ് ഈ ഡെവലപ്പ് പക്ക ഡെവലപ്പ് ആയിട്ടുണ്ട്. കൊച്ചുങ്ങൾക്ക് അടിപൊളിയായിട്ട് ജാലിയായിട്ട് എൻജോയ് അല്ലല്ല അവരൊക്കെ ജാലിയായിട്ട് തന്നെ പോകുന്നത്. സ്കൂൾ കുട്ടികൾ ഒരുപാട് സ്കൂൾ കുട്ടികളുണ്ടായിരുന്നു. ഇന്ന് തന്നെ ഒരുപാട് സ്കൂൾ കുട്ടികളുണ്ടായിരുന്നു. എല്ലാ ദിവസവും ഇപ്പൊ ഉണ്ട്. ഇപ്പൊ അവരുടെ ഇതല്ലേ ആ സമയമായതുകൊണ്ട് കൊണ്ട് പറഞ്ഞ ഒരു കുറവില്ല, ഇതുപോലെ ഉണ്ട്. சரி ஏட்டா, தேங்க்யூ ஏட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஹோம் ஒவ்வொரு ஜூஸ் டீ பாயிண்ட்டு நல்ல வியூ. அந்த நம்ம ஹோட்டல் கண்ட்ரோல் அது ஆப்போசிட்டு வியூ. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் காமிக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் நேவி இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ண இந்த ஃப்ளைட், அதை ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து கோயம்புத்தூர் போனப்போ போய் நான் பார்த்துருக்கேன். லக்ஷ்மி LMWோட லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸோட ஃப்ளைட்ஸ் வச்சுருக்கிற இடத்துக்கு போய் நான் பார்த்தேன். 9 பேர் வேறு ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் நேராக போய் டச் பண்ணியோ எதுவும் பார்க்கல. இப்போ நான் பக்கத்தில் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதில் என்ன எழுதியிருக்காங்க, மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. நான் இங்கிலீஷில் எழுதுனதை காமிக்கிறேன். ஃப்ளைட் நீங்களும் இந்த சின்ன இதை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும். நான் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்குறேன், பாருங்கள். இந்த எழுதியிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் ஃப்ளைட் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். அந்த ஷிப்லாம் போகுது பாருங்க, கடலுக்குள்ளே ஷிப் போகுது. அதான் பீச்சு. பாருங்கள், நல்ல பிளேஸாக இருக்கும். இதெல்லாம் இവിടുത്തെ கடை, சாரி இங்கே உள்ள கடை பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். நிறையா ஸ்கூல், சாரி இந்த சைடு எல்லாம் இந்த பீச்சோட அந்த மண் இங்கெல்லாம் இருக்கும். வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ஃபினிஷ் ஆகுது. கடலில் கலக்காமல் அந்த மேடு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், அந்த இருக்க பற்றிலாம் அதுக்குள்ள ஹார்ஸ் ரைடு. இங்கேயும் நல்லா கூட்டம் இருக்கும். இந்த ஹார்ஸ் ரைடை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதான அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணுற குரூப்பு. பாருங்கள், ஹார்ஸ் நிறையா நிற்கிது. இல்லை வெரைட்டி ஆகிட்டு நிற்கிது. கலராக நான் முன்னால் வந்திருக்கிறப்ப அந்த ஒரு ஒயிட் அண்ட் லைட்டாக கிரீம் அந்த ரெட் மிக்ஸ்டு மாதிரி இருக்கலாம், அதில் எழுதியிருக்கேன். அந்த இந்த இப்போ தெரியுற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. குட்டியோண்டு ஒரு ஹார்ஸாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் இந்த பாருங்க ஜாலியாக பட்டம்லாம் விடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அந்த வேலி பீச்சோட மெயின் இது லாஸ்ட் எண்டு. பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ பீப்புள், அந்த ஸ்கூல் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, கலரிங்கே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல கூட்டம் இருக்குது. இதுக்குள்ள அந்த ஷிப்லாம் இருக்குது. நீங்களும் எல்லோரும் வரணும், ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணணும். இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.